படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது கொரோனா சீசன், நோயின் சீசன். ஆகவே இந்த காலத்திற்கேற்ப ஒரு செய்திகளை தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு அதை தந்தார். அதை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம், பிரசங்கிக்க போகிறோம். சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36:14. நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக தேசத்துக்கு கொடுத்ததான வார்த்தை, அதனுடைய கடைசி பகுதியை, மத்திய பகுதியை வாசிக்கிறேன். இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதில்லை என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இது மனுஷன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, மனுஷன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையும் அல்ல. ஆண்டவரே எசேக்கியேலுக்கு பேசுகிறார். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை பெற்றுத்தார், கற்றுத்தார், விலைக்கு சொல்லக்கூடிய கிருபைகளை இயேசுவின் நாமத்தில் எசேக்கியேல் சொன்னால் தேவன் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இனிமேல் உன் ஜனங்களை நீ சாக கொடுப்பதில்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் வரக்கூடிய செய்தி, திகைத்து திடுக்கிடக்கூடிய காரியங்கள் வருகிறது. என்ன செய்தி? சாவு, ஆஸ்பத்திரியிலே சாவு, வலியிலே சாவு, விபத்திலே சாவு, குழந்தைகளால் சாவு. தொலைக்காட்சி பெட்டியை நாம் அதை ஆன் செய்யும் பொழுது வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் உலகம் முழுவதும் 200 நாடுகளில் இருந்து வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் சாவு, சாவு, சாவு. இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கும். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது மனிதனுடைய உள்ளம் உடைகிறது. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது மனிதனுடைய உள்ளம் நொறுங்குகிறது. ஆனால் இதுவரைக்கும் இந்த வேதனையின் சத்தத்தை, தாங்க முடியாத இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு இதோ ஒரு நற்செய்தி, இதோ ஒரு நற்செய்தி. என்ன செய்தி? அதுதான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதில்லை என்று வாசிக்க. இதே வசனத்தை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். சில வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம், சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 36:12 நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய். நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை என்று வாசிக்கிறோம். 36:15 அதே வசனத்தை வாசிக்கிறோம். குறித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 36:14, 36:12, 36:15 ஆகிய 3 வசனங்கள் சொல்லக்கூடிய காரியம் இனிமேல். ஆங்கிலத்தில் ஹியர்ஆஃப்டர் என்று சொல்வார். இனிமேல் அவர் நேற்று வரைக்கும் சாவந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் உன்னுடையவர்களை, உன் ஜனங்களை நீ சாக கொடுப்பதில்லை. சாக கொடுப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசம் முழுவதும் பஞ்சத்தில் இருந்த பொழுது, அன்றைக்கு பிரியமானவர்களே, யாக்கோபின் குடும்பம் பஞ்சத்தில் தவித்த பொழுது, யாக்கோபும் அவருடைய குமாரர்களும் எகிப்து தேசம் வந்த பொழுது யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமம் 42:20 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 42:20, ஆதியாகமம் இளைய சகோதரரை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும். நீங்கள் சாவதில்லை. நீங்கள் சாவதில்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் சாவதில்லை. இங்கே பிரியமானவர்களே, யோசேப்பு சொல்லுகிறார் தன் குடும்பத்தாரை பார்த்து, சகோதரை பார்த்து, நீங்கள் சாவதில்லை என்று பிரியமானவர்களை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும்
பொழுது என்ன வாசிக்கிறோம்? அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், பயப்படாதே, பயப்படாதே, நீ நீ சாவதில்லை. இது மனோவா தம்பதிக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது இனி சாவுற உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கொரோனாவால் இனி உங்களுக்கு சாவு வராது. ஒருவேளை இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்ப சாவே இல்லையா, நாம் சாகவே மாட்டோமா, இந்த உலகத்துல அப்படியே வாழ்ந்துருவோமா என்றால் இல்லை. நல்லா கவனிக்கணும். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் சாவு உண்டு. மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என் மூலம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், காலத்துக்கு முன்னே நீ சாக மாட்டாய். அவன் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு 2 கரங்களை உயர்த்தி சொல்லாம அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல ஒரு மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ இருப்பார் இல்லையானால் கையை பிடிச்சு சொல்லுங்க, காலத்துக்கு முன்னே நீ சாவது, காலத்துக்கு முன்னே நீ சாவதில்லை. சங்கீதம் 118:17 வாசிக்கும் பொழுது, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்பேன். ஆண்டவருக்கு எவ்வளவு ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கணும், குடும்பத்தை பராமரிக்கணும், தேசத்துக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய எத்தனை காரியங்கள் உண்டு. காலத்துக்கு எடுத்து வர இல்ல, கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வார்த்தையை நீங்க நம்புங்கள் பிரியமானவர்களே. சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. வாசிக்கலாம். சங்கீதம் 118, சங்கீதம் 118:18, சங்கீதம் 118:18. என்னை வெகுவாய் தண்டித்ததும் என்னை சாவுக்கு ஒப்புவிக்கவில்லை, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை. வியாதிகள் வரலாம், கொரோனாக்கள் வரலாம், கொள்ளை வரலாம், இது என்னென்ன வருமோ தெரியாது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லாம செய்ய மாட்டார். வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். குறித்துக் கொள்ளுங்கள். எரேமியா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரை வாசிக்கும் பொழுது 4 விதமான வாதைகளால் செத்தார்கள். 4 விதமான வாதைகள் என்று வாசிக்கிறோம். எனக்கு என்மானவர்களே, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4:40 வாசிக்கும் பொழுது அங்கே பானையிலே சாவு என்று வாசிக்கிறோம். இப்படி அநேக வசனங்கள் உண்டு. எசேக்கியேல் 18:12 வாசிக்கும் பொழுது பாவத்தால் சாவு, நியாயாதிபதிகள் 15:12 வாசிக்கும் பொழுது தாகத்தால் சாவு, எசேக்கியேல் 38:9 வாசிக்கும் பொழுது பட்டினியால் சாவு, எசேக்கியேல் 33:27 வாசிக்கும் பொழுது கொள்ளையினால் சாவு. எனக்கு என்மானவர்களே, சங்கீதம் 102:24 வாசிக்கும் பொழுது பாதியிலே சாவு, பானையிலே சாவு, பாடையிலே சாவு, பாதியிலே சாவு, பஞ்சத்திலே சாவு, பட்டினியால சாவு, பட்டயத்தால் சாவு, கொலை நோயால் சாவு என்று எழுதப்பட்டது. எனக்கு என்மானவர்களே, இவைகள்லாம் தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் வந்து கொடுக்கிற சாவு எதனால? கொரோனா, கொள்ளுநோயால் சாவு, கொள்ளுநோயால் சாவு, கொரோனாவில் சாவு இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுகிறது, இனிமேல் உன்னுடைய நீ சாக கொடுப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது, அவருடைய வசனத்தை நம்பும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பும் பொழுது, அவர் ரத்தத்தை உச்சரிக்கும் பொழுது காலத்துக்கு முன்னே நீங்க சாக மாட்டீங்க. உங்கள் ஆயுள் 70 ஆண்டோ பலத்தின் 80 வாசிக்கும். எதுவரைக்கும் இந்த உலகத்தில் உங்க வைக்க சித்த வைத்திருக்கிறாரோ, எதுவரைக்கும் ஊழியத்தை செய்ய சித்த வைத்திருக்கிறாரோ, எதுவரைக்கும் பிரிமணங்களை இந்த தேசத்துல கருத்து வைக்க சித்த வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் வைப்பா. கவலைப்படாதீங்க, சாக மாட்டீங்க. இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்களை ரத்தின சுருக்கமாக நான் சொல்ல நான் கடமைப்படுகிறேன். எனக்கு நல்லா கவனிங்க. இந்த சாவிலிருந்து மீண்டவர்கள், உன்னுடைய
உன்னுடையவர்களை சாக கொடுப்பது இல்லை எழுதப்பட்டது அல்லவா? எந்த நிலையிலே இவர் சாக கொடுக்கல? 3 காரியங்களை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லி ஜெபத்துல கடந்து போக ஆசைப்பட்டுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். தேவனுடைய மனுஷனே பானையிலே சாவு இருக்கிறது என்று சொல்லி சத்தமிட்டார்கள் என்று வாசிக்கும். எனக்கு மாணவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எலிசா நாட்களில் நடந்ததான ஒரு சம்பவம் என்று சொல்லி வேதபுத்திர வாசிக்கும். இல்ல கவனிங்க. தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. 38ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. இல்ல கவனிங்க. இப்போ கொள்ளநோய், அடுத்த ஸ்டெப் பஞ்சம், அடுத்த ஸ்டெப் பட்டயம், அடுத்த ஸ்டெப் பட்டயம். வசனம் சொல்லுகிறது 4 விதமான கொள்ளநோய்கள். என்ன வந்தாலும் சரி, உன்னுடையவர்களை நீ சாக கொடுப்பதில்லை. யார் இவர்கள்? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அநியாயம் செய்யாதவர்கள், அக்கிரமம் செய்யாதவர்கள், ஒருவரும் இந்த கொள்ளநோயில் சாவதில்லை. இதுதான் செய்திருக்கிற சார். எனக்கு மனங்களே, இங்கே பஞ்ச காலத்திலே வாழ்ந்த சூழ்நிலையிலே ஒருவன் ஒண்ணுமே கிடைக்கல. இன்னைக்கு காய்கறி கிடைக்கல இல்லையா? காய்கறி கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. அதே போல அன்னைக்கும் கிடைக்காத நிலை இருந்த பொழுது 39ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போனான் வாசிக்கும். போயிட்டு வந்து என்ன செய்தானா? பிரிமணர்களே, அங்க இருக்கிற ஒரு காய், பேய் கொம்மட்டி காய், அந்த கொம்மட்டி காயை மடி நிறைய அறுத்துட்டு வந்துட்டான். வந்து கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். அப்ப அவன் கொண்டு வந்தது இன்னதுன்னு தெரியல, சமைத்தவருக்கும் புரியல. ஏன்னா பஞ்சம், பட்டினி, எது கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன, பசி ருசி அறியாது. பசி வந்துச்சுன்னா எதுனாலும் சரி சாப்பிட்டா போதும் என்றுதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம். அன்னைக்கு பசி அதிகமா இருந்தபடினாலே, ருசி அறியாதபடினாலே ஏதோ ஒண்ணு கிடைச்சது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் 40ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சாப்பிட அவன் மாவை கொண்டு வர சொல்லி, எனக்கு 40ஆம் வாசிக்கும் பொழுது அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற பொழுது சாப்பிட அந்த ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழை எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையிலே சாப்பிட்டு. பஞ்சம் ஒரு பக்கம், பட்டினி ஒரு பக்கம், பஞ்சத்துல ஒண்ணும் கிடைக்கல, காவைத்த கஞ்சாவது குடிக்கலாம் நினைச்சிட்டு வந்து ஏதோ ஒரு காயை கொண்டு வந்து ஊழ்காச்சிட்டு இருக்கிறான். ஆனா சாப்பிட போற நிலை வந்த பொழுது அதுல விஷம் இருக்கிறது. பானையில சாவு இருக்கிறது என்று சொன்ன நடந்த என்னாச்சு? செத்து போயிட்டாங்களா? எனக்கு சாவு பலகனி மீது ஏறி வருகிறது வாசிக்கும். செத்தாங்களா? இல்ல. அப்ப என்ன நடந்துச்சு? சாவு இருக்கிறது உண்மை, கொள்ளநோய் இருக்கிறது உண்மை. அதை தீர்வதற்கு என்ன செய்தார்கள்? பிரியமானவர்களே, 41ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது மாவை கொண்டு வர சொல்லி, இந்த மாவு எதை குறிக்கிறது? வசனம் சொல்லுகிறது தானியம் அப்பத்துக்கு இடிக்கப்படும். யார் அந்த தானியம்? என் ஆண்டவர் இயேசு. எனக்கு நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் இடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாவு என்பது திவ்ய சுபாவத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பிரியமானவர்களே, அந்த மாவை எங்க போட்டார்களா? பானை. அது என்ன பானை? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பானை எதை குறிக்கிறது? எழுத்தின்படி பானை என்று எழுதப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரியபடி பானை எது? நாம் தான் அவருடைய பானைகளாக இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை மண் பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை மண் பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். நாம் யாரா இருக்கிறோம்? மண்ணா இருக்கிறோம். மண்ணால் வணையப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே போவாய் என்று வாசிக்கும். எனக்கு என்ன தேவச்சனமே,
இன்னும் அநேகர் சொல்வாரு, தூங்கின மூச்சு சுழி மாறி போன போச்சு, அதுக்கப்புறம் நீட்டா ரெண்டு நெடுக்கு, ஊருக்கெல்லாம் என் மேலே குறுக்கு, ஊருக்கெல்லாம் தமுக்கு, மனதை போட்டு அமுக்கு என்று சொல்லுவார். எனக்கு இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையா இருக்கு. நடந்த காரியம் என்ன? செத்துட்டான இல்ல. அப்போ மாவு இயேசுவை குறிக்கிறது, பானை இதை குறிக்கிறது, வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ அந்த மாவாகிய இயேசு நம்முடைய மண்பாண்டமாகிய வாழ்க்கையில வரும் பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன? அந்த சாவு இருக்காது. அவன் சொன்னாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அந்த மண்பாண்டம்? நாம தான் அந்த மண்பாண்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, எரேமியா புத்தகம் 18 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருந்தல்லவா, குயவன் செய்த மண்பாண்டம் இஸ்ரவேல் வம்சத்தாரை மண்பாண்டத்தை ஒப்பிட்டு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த மண்பாண்டமாகிய நமக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த மாவா இயேசு வரும் பொழுது சாவு இல்ல. மறுபடியும் சொல்றேன், சாவு வரும். காலத்துக்கு முன்னே உனக்கு சாவு, காலத்துக்கு முன்னே உனக்கு சாவு. ஆகவே பானையில சாவு வந்துச்சு, வந்தது உண்மைதான். ஆனா சாவு வந்ததா? இல்லை. பானையில் இருக்கிற சாவு மனிதனுக்கு வரவில்லை. காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசுவை வாசி. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, யோவான் 10:10 வாசிக்க கேட்போம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ சொல்றார், நானோ அவைகளுக்கு உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் யோவான் 10:10 வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன். மனுஷனுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். எனக்கு மனிதனை மண்ணான ஒரு மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கி ஆண்டவர் அந்த கைப்பிடி மண் மீது பிரிமனவர்களே ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் ஆசையில ஊதினான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஜீவாத்மாவாய் மாறினான் என்று சொல்லி. பானைகளை சாவு இருந்துச்சு, அந்த சாவு அங்க இருக்கிற ஒருவருக்கு வரவில்லை. அமைச்சர் செய்த காரியம் என்ன? பிரிமனவர்களே, மாவு இயேசுவை குறிக்கிறது, மண்பாண்டம் நம்முடைய வாழ்க்கை குறிக்கிறது. இயேசுவாகிய அந்த மாவு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே மண்பாண்டத்தில் வரும் பொழுது சாவு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2 எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7:12. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஒருவன் செத்துட்டான். யாரு வேணும்? நாயினூர் விதவை என்று வாசிக்கும். எனக்கு என்ன, கணவன் இல்லாத ஒரு கைம்பெண் விதவியா இருந்தான். ஒரே ஒரு மகன் இருந்தான். இந்த மகனுடைய நிழலிலே தஞ்சமடைவேன், இந்த மகன் மூலமாக ஆறுதல் அடைவேன், இந்த மகன் என்னை பராமரிப்பான், என்னை பாதுகாப்பான் என்றெல்லாம் கனவு கண்டான். மரணம் அவன் விட்டு வைக்கல, அவன் மரித்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன, அடக்க பண்ணும்படியாக வெகு ஜனங்கள் அவரோடு வருகிறார்கள். லூக்கா 7:13 வாசிக்கும் போது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். வியாதிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார். மரிக்கும் தருவாயில் இருக்கிற போது அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் படுகிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், இடுக்கங்கள், ஒடுக்கங்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்து மனதுருகிறார். மனதுருகிறார் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இயேசு கண்ணீர் விட்டார். எனக்கு மனங்களே, ஆக நீ கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் உனக்கு கண்ணீர் விடுகிற ஆண்டவரா இருக்கிறார். நடந்த சம்பவம் என்ன? இவள் பிரிமனங்களே, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பானையை தொட்டால் சாவு எங்க இருக்கு? முதலாவதாக பானையிலே சாவு, இரண்டாவது பானையிலே சாவு. பானையிலே பாயாசம் இல்லை,
பாடல் இருப்பது சாவு. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக பெட்டியில வைப்பார்கள். சிலர் பாட கட்டுவாங்க. பாட கட்டுறது சோத்திரம். எனக்கு மனங்களை நீட்டாக நெடுக்கு மேல குறுக்கு, அதுக்கு மேல இந்த செத்து போன பிணத்தை வைத்து 4 பேர் தூக்குவார். இதான் பாடை. பாடையில பாயாசம் இல்ல, பாடையில் என்ன இருக்குது? பிணம் இருக்கிறது. அப்ப பாடையிலே சாவு, பாடையிலே சாவு, ஜீவன் உண்டானது. இங்க பாடையிலே சாவு. என்னாச்சு? இயேசு சொன்ன வார்த்தை என்ன? வாசிப்போம் 14ஆம் வசனம். இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல். இயேசு வார்த்தை. அப்ப பிரியமானவர்களே, இயேசுவின் வார்த்தையின் வல்லமை. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லையா? இதைத்தான் பரமேசு அவர்கள் ஆராதனை சொன்னார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆகவே இங்க வாசிக்கும் பொழுது அவன் இயேசு பாடையை தொட்டார். அப்ப இயேசுவின் கரத்திலே வல்லமை, இயேசு வஸ்திரத்திலே வல்லமை, ஒரு வார்த்தையிலே வல்லமை. ஒருவேளை இந்த மத்தியான வேளையிலே பயந்து கொண்டிருக்கிறாயோ, பதுங்கி கொண்டிருக்கிறாயோ, என்ன ஆகுமோ என்று சொல்லி வேதனைப்பட்டு கிடக்கிறீங்களா? இது எப்படி ஆகுமோ, இது என்னமாய் முடியுமோ, இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்றெல்லாம் பயந்து பயந்து கொண்டிருக்கீங்களோ? சோத்திரம். எனக்கு மனவர்களே, உன் அருகே இயேசு வருகிறார். இந்த மத்தியால வியாதிப்பட்டு கிடக்கிறீங்களா? கேன்சர் வியாதியா? ஆஸ்பத்திரி அனுமதிக்கப்பட்டு கிடக்கிறீங்களா? ஒருவேளை உன் உறவினரோ, நண்பரோ, உன் தாயோ, தகப்பனோ, உனக்கு வேண்டிய பட்டவர்களோ யாராயிலும் இந்த வேதனைப்பட்ட அனுபவத்தை கடந்து கொண்டிருக்கிறார்களோ, கலங்க வேண்டாம். இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது என் இயேசு அருகே வருவா. அந்த வார்த்தை வல்லமை அருகே வரும். எனக்கு மனவர்களே, ஆகவே பானையிலே சாவு இருந்துச்சு. ஆனா பிரிமனவர்களே, அங்க யாருமே சாகல. இயேசு ஜீவன் அவர்களை காப்பாற்றி. நம்பர் 2, பானையில சாவு இருந்துச்சு. அப்போ அடக்கம் பண்ணும்படி கல்லறைக்கு போய்விட்டார்கள். போகிற வழிகளை இயேசு அதை கண்டு பார்த்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தான்னு வாசிக்கும். பானையை தொட்டா தொட்டு சொன்னார், வாலிபனே எழுந்திரு. வார்த்தை வல்லமை. எனக்கு அன்பான தேவஜனமே, பலவிதமான வியாதிகளை கஷ்டப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் தொட்ட மாத்திரத்திலே அந்த கரத்தின் வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை, இந்த மத்தியான வேளையிலும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பெருமல்ல குணமாக்குற வல்லமை உன் நாடிக்குள்ளே, உன் நரம்புக்குள்ளே, உன் தசைக்குள்ளே, உன் ஊனுக்குள்ளே, உன் ரத்தத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் வல்லமை இறங்கி வருகிறது. அந்த வார்த்தை வரும் பொழுது அங்கே என்ன இல்லை? சாவு இல்லை. பானையிலே சாவு, யாரும் சாகல. பானையிலே சாவு, நினைச்சல சாவு வந்தாலும் பிரிமனவர்களே, ஆண்டவர் பிரிமனவர்களே அவருக்கு ஜீவனை கொடுத்தார். 3வது சங்கீதங்கள் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 102:24. அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதையும். தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை பாதி வயதுல எடுத்துக்கொள்ளாத ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். பாதியிலே சாவு. மறுபடியும் சொல்லுகிறேன், பானையிலே சாவு, பானையிலே சாவு, பாதியிலே சாவு. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் விருத்தாப்பியான வயதிலே மரிக்க வேண்டும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தாவீது பயந்து கொண்டிருக்கிறான். நான் பாதியிலே செத்து விடுவோம் என்று சொல்லி அவன் பயந்து கொண்டிருக்கிறான். அவன் பயப்படுவதற்கு காரணம் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரியமான அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? சில அக்கிரமம் செய்த உடனே, சில அநியாயங்கள் செய்த உடனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், ஆலோசிக்கிற காரியங்கள் இன்றைக்கு மனிதன் செய்யும் பொழுது, ஐயோ இந்த தப்புக்கு, இந்த தவறுக்கு எனக்கு மரணம் வந்து விடுமோ என்றெல்லாம் பிரியமான அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே துணிகரமான பாவங்களை செய்து, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து, அருவருப்பான காரியங்களை செய்து, ஒருவேளை இது நிமித்தம் நீ பயந்து கொண்டிருக்கிறியோ, ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என் குற்றங்களை மன்னி, ஆண்டவர் என் குறைகளை மன்னி, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தாவீது ஜெபிப்பதற்கு காரணம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிலதான பாவங்கள் இல்லையா? ஒருவேளை அது நிமித்தமாக அவன் பயந்து கொண்டிருக்கலாம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்ய விண்ணப்பம் என்று சொல்லி இந்த சங்கீத 102 எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவஜனமே, எப்படிப்பட்ட ஒரு சூழலை இங்கே சங்கீத 102:4 வாசிக்கும் பொழுது என் இருதயம் புல்லை போல விட்டுண்டு போயிற்றே. 6 வாசிக்கும் பொழுது நான் வனாந்தர நாரைக்கு ஒப்பானேனே. 7 வாசிக்கும் பொழுது நித்திரில்லாமல் வீட்டிலே தனித்திருக்கும் ஒரு குருவியை போல இருக்கிறேனே. நாடோறும் என் சத்துருக்களை நிந்திக்கிறார்களே. என் மேல் மூர்க்க வரி கொண்டவர்கள் எனக்கு உரமை சாபமிடுகிறார்களே. சாபம் இடுகிறார். எனக்கு என் மனவிலை காரணம் இல்லாமல் சாபம் தங்காது. இந்த மத்தியான வேளையிலே உனக்கு ஒருவங்க சாப்பிடுகிறார்களோ, நீ நாசமா போயிருவே என்று சாப்பிடுறாங்களா, கலங்காத. காரணம் இல்லாமல் செய்யப்பட்ட சாபம் தங்காது என்று வாசி. இந்த பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் வாசித்தோம், நாம் தியானித்தோம். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். தாவீது ஜெபிக்கிறார். பாதியிலே எடுத்துக்கொள்ளாது. என்ன அர்த்தம்? பாதியிலே சாவு வந்து விடுவோம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பாதியிலே கைவிடுகிற தேவன் அல்ல. பாதியிலையும் கைவிடுகிற தேவன் அல்ல. உன் தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, உன்னுடையவர்களை நீ சாக கொடுப்பதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை பிடிங்க, பிடிச்சிங்க. அந்த வார்த்தை சொன்னீர் ஆண்டவரே. ஆகவே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சந்ததியை ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த நோயோ, கொரோனாவோ, எந்த நோயோ, பேயோ எது அணுகாதபடி காப்பீராக ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வதற்கு வல்லமையுடையவராய் இருக்கிறார். உன்னுடையவர்களை நீ சாக கொடுப்ப எழுதி வச்சுக்க. உன்னுடையவர்களை நீ சாக கொடுப்பதில்லை. உன்னுடைய சபை மக்களை நீ சாக கொடுப்பதில்லை. உன் உறவு சம்பந்தப்பட்டவர்களை நீ சாக கொடுப்பதில்லை. காலத்துக்கு முன்னே சாக கொடுப்பதில்லை. ஆசத்தை வைத்து நீங்க ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பானையிலே சாவு வந்துச்சு, ஆனால் அது உன்னை ஜீவன் வந்தது, யாரும் சாகவில்லை. பானையிலே சாவு வந்தது உண்மைதான், ஆனாலும் பின்பு சாவை ஆண்டவர் உயிர்ப்பித்தார், ஜீவனை கொடுத்தார், உயிரோடு எழுப்பினார் வாசிக்கிறோம். பாதியில செத்து விடணும் என்று சொல்லி தாவீது புலம்பினான். வசனம் சொல்லுகிறது, தாவீது பாதியில சாகலங்க, பாதியில சாகல. வசனம் சொல்லுகிறது, விருத்தாப்பியான வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் அவனை காத்தார் அல்லவா. அந்த ஆண்டவர் உன்னை காப்பா, உன் மனைவியை காப்பா, உன் புருஷனை காப்பா, உன் பிள்ளைகளை காப்பா, உன் சபை மக்களை காப்பா, உன் ஊழியர்களை காப்பா. மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் காப்பா. நாம் ஜெபிக்கலாமா? சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, நம் ஆசீர்வாதத்திற்காக இந்திராவின் அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். வாக்குத்தத்தை உறுதியா பிடிச்சுக்குவோம். கர்த்தர் உதவி செய்வார். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு உலகமே, குடும்பமே, ஆண்டவரே, ஊர் உலகமே, கிராம மக்களே, தேசமே இந்த நாட்களிலே பயந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பயந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து நீ சொன்னீர் கர்த்தாவே, நீ சாவதில்லை என்று சொல்லி, உன்னுடைய ஜனங்களை இனி நீ சாக கொடுப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவரே தாவீது